உயிர் வாழ்தல் வேண்டும் பரந்தை கருதை உலகேற்றியான் என்கிற அந்த குரல் புரட்சிகரமான சிந்தனைக்குரிய ஒரு குரல். பிச்சை எடுத்துத்தான் இறந்துண்டுதான் வாழ வேண்டும் என்கிற வகையில் இந்த உலகத்தை ஆக்கி வைத்திருப்பானே, ஆனால் அவனே அதுக்கு காரணமாக அவனே பறந்து பெறுவதாக என்கிற இது ஒரு வீரியமிக்க கோபாதேசமான, அதாவது இந்த ஏற்றத்தாழ்வுகள் கலைந்தாக வேண்டும் என்கிற வெறியோடு உரைத்த ஒரு உணர்ச்சி முழக்கம் அந்த திருக்குறள். இப்படி எல்லா காலத்துக்கும் எவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுமுறையாக திருக்குறள் விளங்குகிறது என்று தொடங்கி தனியாக மேற்கொள்ளக்கூடிய ஒழுக்கம், சமூகமாக சேர்ந்து ஒழுக வேண்டிய அந்த ஒழுக்கங்கள், அகவாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள், புற வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய செய்திகள் எவையவை என்றெல்லாம் ஒரு அருமையான ஒரு நிரலாக பட்டியலிட்டு மிகச்சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஞான இலக்கிய இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல திருக்குறள் சாதனை மாநாடு ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது. அதுல ஐயா அந்தமான் சோழன் அவர்கள் கன்ஃபியூசியஸும் திருவள்ளுவரும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு. நான் கூட இந்த 1,00,000 ரூபாய் பரிசு, 50,000 ரூபாய் பரிசு, 10,000 ரூபாய் பரிசு, ஏதேனும் ஒரு பரிசு அவருக்கு கிடைக்கும் என்று நினைத்தேன். நான் கட்டுரையை பார்த்து அவ்வளவு அற்புதமா கன்ஃபியூசியஸ் ஒரு குறிப்பிட்ட அளவாக தன்னுடைய கருத்தியலை வரையறை செய்து கொண்டு ஒரு 70, 75 ஏதோ ஒரு எண்ணிக்கை குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த அளவுக்கு சுருக்கி அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் வள்ளுவர் அப்படி எந்த விதமான ஒரு அளவீடு வைத்துக் கொள்ளாமல் எல்லா கருத்தியலையும், எல்லா மதம் சார்ந்த கருத்தியலையும், வாழ்வியலுக்கு தேவையான எல்லா செய்தியையும் ஒரு தொகுப்பாக வழங்கியிருக்கிறார் என்றால் அது திருவள்ளுவர் தான் அப்படின்னு அந்த கட்டுரையிலே ஐயா அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். அப்படி அத்துணை அளவு சிறப்புக்குரியது நம்முடைய திருக்குறள். அது ஒரு தமிழனால் இயக்கப்பட்டது, தமிழருக்கு பெருமைக்குரிய ஒரு நூலாக விளங்குகிறது என்பதுதான் அது ஒரு பெரிய விஷயமாகும். அந்த வகையில் திருக்குறளினுடைய அருமை பெருமைகளை அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய ஞான இலக்கிய இயக்கம் மரியாதை செய்கிறது. அவருக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யுமாறு சேவை செம்மல் அடிமா புதுக்கணையா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். கவிஞர் திரு மணிமாறன் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி நெறியாமையை நான் கேட்டுக்கொண்டதா, நான் சொல்ல வேண்டிய நன்றியுரையை மரியாதைக்குரிய கவிஞர் மணிமாறன் அவர்கள் நன்றியுரை வழங்குமாறு அவர்களை கேட்டு, பொங்கல் புதுநாள், ஆங்கில புத்தாண்டு தொடங்கி இருக்கிறது. இரண்டுக்குமான புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நடைபெற்ற இந்த இலக்கிய நிகழ்ச்சி என்பது அற்புதமான ஒரு நிகழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், குறித்த நேரத்தில் எப்பொழுதுமே நாம் தொடங்கிவிடும் நிகழ்ச்சிகளை 5 மணி என்றால் 5 மணிக்கு சரியாக தொடங்கிவிடக்கூடிய பாங்கு இங்கு உண்டு. மற்ற இடங்களில் 5 மணி என்றால் 5:30 மணி, 6 மணி அப்படிதான் நிகழ்ச்சி தொடங்கும். நம்முடைய நிகழ்ச்சி 5 மணி என்றால் 5 மணிக்கு தொடங்கிவிடும். அந்த வகையிலே நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றிய கவிஞர் ஐயா பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்களையும், மிக சிறந்த ஒரு தலைமையேற்று அழகாக தலைமை வகித்த நம்முடைய லயன் கந்தசாமி ஐயா அவர்களையும் முன்னிலை வைத்து நல்ல கருத்துக்களை இந்த இடத்திலே வழங்கிய லயன் புதுக்கன் ஐயா அவர்களும், ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திங்களும் இந்த
அளவில்லா மகிழ்ச்சியை தருகின்றது, சிறப்புக்குரியது. இந்த மழை துளி சற்று இருந்த காரணத்தினால் உள்ளே இந்த அரங்கத்திலே நடைபெறுகின்றது. அந்த வகையிலே அவருக்கு அந்த பரந்த உள்ளம், அவரை நிச்சயமாக நாம் அனைவரும் சேர்ந்து பாராட்ட வேண்டும். இரண்டால் கொடுத்தால் கூட கொஞ்ச நாள் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கட்டி கட்டி பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் இடைவிடாமல் ஒவ்வொரு மாதமும் கொடுக்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அவர் அழைத்துக் கொண்டு வருவது சிறப்பிலும் சிறப்பு. அந்த வகையிலே கவிஞர்கள் மிக சிறப்பான முறையில் கவிதை பாடினார்கள். நான் இன்றைக்கு கவிதை படிக்கவில்லை. இங்கே நிகழ்ச்சியை நெறியாளர்கள் செய்ய வேண்டும் என்று இருந்த பொழுதிலும் என்னால் சரியான நேரத்துக்கு வர முடியவில்லை. வெளியே போயிருந்தேன். கிட்டத்தட்ட வரதுக்கு 6 மணி நெருங்கிருச்சு. அதனால செந்தில்குமார் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு ஐயா முகிலங்கரையும் சொல்லிட்டேன் நானு. அவர் என்னுடைய நன்றி உரையெல்லாம் சேர்ந்து அவர் சொல்லிவிட்டாருங்க, எப்படி இவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் என்று. எனக்கு வேலையை கொடுக்கல, இருந்தாலும் எதுவா பேசணுமேங்கிறதுனால தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். இந்த மற்றபடி ஒண்ணு அற்பமான ஒரு நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்கக்கூடிய ஒவ்வொரு கவிஞர்களும் கவி பாடிய பின்பு பாடல் பாடிய பின்பு அவைகளை உள்வாங்கி தன்னுடைய கருத்தை சொன்ன விதம் அருமை. அதேபோல ஏஐக்கு நம்முடைய இளைஞர் படை தளபதி என்று சொல்லலாம் அவரை அவர்கள் அவர் சொன்னார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கும் மனசு. இதை பொறுத்தவரைக்கும் அறிவியல் வளர வளர என்னதான் இணை நம்பிக்கை உலகத்திலே முழுவதும் காணப்பட்டாலும் கூட அறிவியல் வளர்ச்சி வந்து மிகவும் வரவேற்பு வாய்ந்தது. அந்த ஃபேன் நமக்கு தேவை அப்படிலாம் இருந்தா கூட ஃபேன் இருந்தது மியூசியம் வேணும் இல்லையா? நம்ம வந்து அந்த கஞ்சத்தனம் பண்றோம், சோம்பேறித்தனம் பண்றோம். சோம்பேறி ஆயிட்டாலும் கிடையாது, அவன் கண்டுபிடிக்கிறது ஒரு சுறுசுறுப்பா இருந்தா கோழியை சுறுசுறுப்பா பயன்படுத்திதான் கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த அதெல்லாம் வந்து ஏஐ கிடையாது. என்ன தெரியும், இன்றைய கால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அது வந்து பாதகமா போகக்கூடாது. நீங்க ட்ரம்ப் வந்து வெனிசுலா நாட்டுக்கு போய் அங்க இருக்க அதிபரை வந்து கைது பண்ணிட்டு வரக்கூடிய அளவுக்கு ட்ரம்ப் பவர் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு சார். நேரில் பார்த்தா சண்டையே கிடையாது, போர் கிடையாது. நேரம் போறது ஸ்கெட்ச் போடுறது பக்காவா பிளான் பண்ணி பக்கா பிளான் சொல்லப்பட கிடையாது. பக்கா பிளான் போட்டு அதிபரை கைது பண்ணி அவர் நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. மார்ச் மாசம் வரைக்கும் உள்ள வச்சுட்டாங்க இப்போதைக்கு. அப்புறம் இப்ப சொல்றேன், நீ பாருங்க ரஷ்யன் பேரை வந்து புதினா வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு நிலவரன்றாரு ட்ரம்ப். இதுல என்ன அவரையும் கொண்டு போய் வரல எனக்கு. அப்ப உலகம் எந்த பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்பதை இந்த இடத்திலே வழங்கி அதிகார பேரம் எந்த இடத்துக்கு போகுது, இந்த அதிகாரம் எப்படி அவங்களுக்கு கிடைக்கிறது, யார் கொடுக்கிறா, எது கொடுக்குது, பணம் கொடுக்குதா, பொருளாதாரம் கொடுக்குதா, அறிவியல் கொடுக்குதா, அதெல்லாம் நம்ம தான் யோசிக்கணும். அப்படிப்பட்ட உலகத்தில் நடக்கிறது நம்ம வரலாற்று உண்மையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால அவையெல்லாம் மாற வேண்டும், ஒற்றுமை வர வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல இலக்கிய நிகழ்ச்சி மூலமாக நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல நம்முடைய அம்மையார் ராணி அவர்கள் மிக சிறந்த ஒரு சிறப்புரை, சுருக்கமான ஒரு சிறப்புரை தான் சொல்லணும். 20 நிமிடங்கள் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த சிறப்புரையில வந்து நிறைய கருத்துக்கள் ஒவ்வொரு திருக்குறளையும் சொல்லி எல்லாரும் முடிவு கொடுத்து அந்த குரல் என்ன சொல்றது, அறநூல் எல்லா நூலை காட்டிலும் திருக்குறள் வந்து எல்லாம் அடங்கிடுது. அதன்படி வாழ்ந்தாலே சிறப்புடைய வாழ்க்கை வாழ முடியும் என்று அழகாக எடுத்து சொன்னார்கள். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதை போய் தீர விசாரித்தா கூட பயிர் போல அப்படிப்பட்ட காலகட்டம் இருக்கும். சரி, அந்த அளவுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் அழகா தெல்ல தெளிவாக. அப்புறம் தேவையான ஒரு விஷயம் எல்லாருக்கும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஐயா அவர் புதுக்க நடிகா ஐயா அவர்கள் சொல்லுவாங்க அடிக்கடி, யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்கள் செய்யணும். எல்லாத்துக்கும் ஒரு பொருளை சொல்லுவாங்க. அப்ப அது வந்து ஒரு நல்ல ஒரு நடைமுறையாக இருந்தது. அதே போல தீமை செய்வதற்கும் நன்மை செய்யும், அது யாருக்கும் வராது. அங்க ஒண்ணு குணமா இருப்பாங்க. எப்படி தீமை செய்வதற்கு எவ்வளவு பயிர் முயற்சியா இருந்தாலும் கூட அவங்க தீமை செஞ்சானா அது நமக்கு பழிவாங்கிற உடனே அப்படின்னா போது படிக்கப்படியே தீமை செய்கிற காரணத்தால அவருக்கு மனசுக்குள்ள அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும், கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடு, வலதுகை கொடுப்பதை இடதுகை கூடாது சொல்ற பைபிள் வசனம். வலதுகை கொடுப்பதை இடதுகை கூடாது, நம்மளோட ஒட்டி இருக்கக்கூடிய கூட மசித உதவி செய்யக்கூடாது என்பது அவருடைய உள்ளர்த்தம். அந்த அளவுக்கு சொல்லப்பட்ட திருக்குறள் சொல்லப்பட்ட காமிச்சாங்க. திட்டமிட்ட காரியங்களை செய்ய வேண்டும். நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் திட்டமிடணும் அப்படிங்கிறத சுருக்கமா சொல்றோம். எல்லாரும் கிடையாது அப்படி செய்யணும். யாரையும் கொடுப்பது, யாரையும் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலை சிறப்பாக அமையும். எல்லாருக்கிட்டையும் எல்லா வேலையும் கொடுக்க முடியாது இல்லையா? அது எதற்கு வேலையை பிரித்து வைக்கப்பட்டிருக்கும், யார் செய்தால் அந்த வேலை சிறப்பாக செய்து முடிக்கப்படும் என்பது மிக மிக அவசியமான ஒன்று என்று குரல் மூலமாக சொல்லி காட்டினார்கள். அப்புறம் பெண்களுக்கு அச்சமடம் நாணம் பயிர்ப்பு சொன்னாங்க. அதான் முற்போக்கு சிறுவாதிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பெண்ணிவாதிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அச்சம் வந்து ஆண்களுக்கு கூட பெண்களுக்கு அச்சம் மனம் நாணம்
நற்குணங்கிற மாதிரி அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். எல்லாமே நற்குணம் தான். அச்சம் இருக்கிறது, அச்சம் இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட பெண்களை பார்க்க முடியாதுறாங்க. அப்ப பெண்கள் முன்னேறி வருகிறார்கள் கூட எடுத்துக் கொள்ளலாம். வீட்டுக்குள்ளேயே முன்னாடி கிடக்காம வெளியே வர முடியும் போது இதெல்லாம் தவிர்க்கப்பட்டால் வெளியே வர முடியும் என்பதும் ஒரு குரலிலே சொல்லப்பட்டிருக்கு. பட் அவங்க ஒரு கருத்தில் அவங்க சொன்னாங்க. அப்புறம் பிறர் கொடுத்து வாழ்தல், பிறர் கொடுத்து வாழ்கிற போது நம்முடைய உள்ள மகிழ்ச்சி அடையும் என்பதை எடுத்து சொன்னாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஏராளமான குரலை எடுத்து வழங்கிய விதம் அருமை என்கிற கருத்தை இந்த இடத்துல சொல்லி இந்த நன்றி உரை எனக்கு இங்க வந்து நன்றி உரையை திடீர்னு ஒளிபரப்புல சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நன்றி உரை கண்டிப்பா நான் வந்ததுக்கு எதுவுமே பண்ணாம போயிடக்கூடாது, கொடுத்த வேலை ஐயா கொடுத்த வேலையை சச்சாது செய்யணுங்கிற வகையில நன்றி உரையை நிறைவாக ஆட்சி என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். இதை தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம்.